ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். திருசக்தியாரின் கேள்வி பதில் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். சார் தயாரா இருக்காரு, வாங்க கேள்விகளை கேட்கலாம். சார் வணக்கம். வணக்கம், வாங்க சொல்லுங்க. கேள்விகள் ஆரம்பிச்சிருவோமா சார்? பண்ணுங்க, செய்யுங்க. ஓசூர்ல இருந்து கஸ்தூரி ரங்கன் கேட்கிறார் சார். 90 நாட்கள் பயன்பாட்டில் இல்லாத மின் இணைப்புகளை நீக்க டிஎன்இபி அதிரடி திட்டம், இது எப்படி இருக்கு? அராஜகமா இருக்கு. ஓ, எப்படி இருக்கு? அராஜகமா இருக்கு. என்னங்க அநியாயம்? 90 நாள் ஊருக்கு போவாங்க. 90 நாளா? ஏங்க போகக்கூடாது? நான் யதார்த்தமான ஒரு நிலைமை சொல்கிறேன். இப்போ நீ பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் முதியவர்கள், பெற்றோர்கள், ஒரு காலத்தில் இந்த ஜாயிண்ட் ஃபேமிலி கூட்டு குடும்பம்னு இருந்துச்சு. ஆமாம். இன்னைக்கு புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருந்தாலே அதுக்கு பேர் கூட்டு குடும்பம். ஆமாம், 2 பேர் ஒன்றா இருக்காங்கல்ல, அதுக்கு பேர் கூட்டு குடும்பம். ஏன்னா புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா இருக்காங்க. இப்போ கூட இன்னைக்கு காலையிலேயே நம்ம பத்திரிகையில் போட்டிருக்கான், இந்த மனைவிக்கு உள்ள எல்லா உரிமைகளும் இந்த லிவிங் டுகெதர்ல இருக்காது. அது இருக்கு. எப்படி நாடு முன்னேறிச்சு பாருங்க. நீதிமன்றமே, உயர் நீதிமன்றமோ உச்ச நீதிமன்றமோ சொல்லியிருக்கு, லிவினா இருந்தாலும் மனைவிக்கு உள்ள எல்லா உரிமையும் உண்டு. ஆண்களுக்கு அது இதுனா இதேதான், இது உண்டா? அப்படி அதான் நம்ம அன்னைக்கு அவரு சொல்லியா, ஈரோட்டுக்காரர் சொல்லியா, அவன் 3 பேரை வச்சுக்கிட்டா நீ 3 பேரை வச்சுக்க, அப்படி பொம்பளைய பார்த்து சொல்லலையா? அதுதான் கேட்டா அவர் பெண்களின் முன்னேற்றத்துக்காக பாடுபட்டோன்னு சொல்லலையா? அந்த மாதிரி இன்னைக்கு நிலைமை அப்படி போய்கிட்டு இருக்கு. அதில் வரும்போது நான் என்ன சொல்கிறேன், இப்போ ஏன்னா இந்த பெற்றோர்கள் அப்படின்னு சொல்கிறது, நிறைய பேர் வீட்டில் பார்த்தீங்கன்னா பையனோ பொண்ணோ எல்லாரும் வெளியூரில் வேலை பார்க்குறவங்களா இருப்பாங்க. இவங்க சென்னையில் வேலை பார்த்துருப்பாங்க, ஓய்வு பெற்று இங்கே இருப்பாங்க. சென்னைன்னு உதாரணமாக சொல்கிறோம். இல்லை அவங்க ஊரில் இருப்பாங்க, அவங்க பையன்களோ இல்லை பெண்ணோ அவங்க கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு அவங்க வேறு ஊரில் இருப்பாங்க. அங்கே போனால் ஒரு வயசுக்கு மேலே ஆகி போயிடுச்சு, வேலை இல்லை, தொழில் ஒன்றும் பண்ணல, ரிட்டையர் ஓய்வு பெற்றுட்டாங்கன்னா அங்கே போனால் ஒரு 2 மாதம் 3 மாதம் இருந்துட்டு வரலாம். இந்த 2 பையன் இருக்கான், இந்த பையன்கிட்ட போய் ஒரு 3 மாதம் இருந்துட்டு வரலாம். இப்படி ஆக வெளியூர் போவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த கூட்டு குடும்பம் இல்லாதனால இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில். 90 நாள் போனால் ஃபீஸை பிடிக்கிடுவேன் அப்படின்னா நல்ல வேலை. அதாவது 90 நாள் நீ ஊரில் இல்லைன்னா மின்சாரம் இல்லைன்னு சொன்னா ஓட்டுரிமை இல்லை 90 நாள் நீ ஊரில் இல்லைன்னா உன் சம்சாரமே உனக்கு இல்லைன்னு சொல்லியிருந்தான்னு வைங்க, சந்தோஷப்படுவாங்க. நம்மளும் சந்தோஷப்படுவாங்க சார். சந்தோஷப்படலாம். அது எவ்வளோ சிக்கலை உண்டாகுன்னு தெரியாதுல்ல. அந்த மாதிரி இது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 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 90 நாள் வெளியில் போனால் டிஸ்கனெக்ட் பண்ணும், நோட்டீஸ் அனுப்புவோன்னு சொல்கிறாங்க. 90 நாள் வெளியே போனால் என்ன உங்களுக்கு அந்த மினிமம் சார்ஜ் வரப்போகுது, அவ்வளோதானே. அதாவது கன்சம்ஷன், இந்த பயன்பாட்டிற்கானது குறைந்தபட்ச என்ன உண்டோ அது வரும். பயன்பாடு இருந்தால் அவ்வளோ யூனிட் வரும், அவ்வளோ அதுக்கேற்ற மாதிரி வரும், குறைந்தபட்சம் வரும். நீங்கள் தான் ஏற்கனவே சாதாரணமாக பயன்பாட்டுக்கே 2 பங்கு 3 பங்கு இப்போ மின் கட்டணம் வந்துக்கிட்டு இருக்கு. அதுதான் 3,70,000 அவர் மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் சொல்கிறார். ஒரு 3,70,000 பேருக்கு தாங்க அப்படி தப்பாக பில்லு போயிருக்கு. 2 பங்கு 3 பங்கு 1,800 ரூபா வரும் அந்த ஒரு பில்லிங் பீரியட்லன்னா, இப்போ 6,000 ரூபா வருது. அவன் என்ன பண்ணுவான்? சரி, அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், முதல்ல அந்த டயத்தை அந்த காலக்கெடுவை அவகாசத்தை நீட்டிக்கணுமா இல்லையா? ஏன்னா நீங்கள் கட்டலைன்னா கரெக்டாக கட் பண்ணிடுவான்ல. இந்த 6,000 ரூபாய் கட்டு, அப்புறம் பின்னால் பார்த்துக்கலான்னா நீங்கள் எப்போ ஆய்வு பண்ணுறது, எப்போ முடிக்கிறது? இது என்ன ஆய்வு? அது ஏதோ சிஸ்டத்தில் தானே ப்ராப்ளம். 3,70,000 பேருக்கு அப்படி வந்திருக்குன்னு சொன்னால், இல்லை அந்த மாதிரி வந்திருக்க கூடும்னு சொன்னால், அப்போ ஏதோ சிஸ்டத்தில் ப்ராப்ளம். மீட்டரில் ப்ராப்ளம்னு 3,70,000 மீட்டர் ஒரே சமயத்தில் ரிப்பேர் ஆகுமா? அப்படி இருக்கக்கூடிய இதில் இருக்கிறதுலையே இவ்வளோ பிரச்சனை. இது 90 நாள் இல்லைன்னா அதே மினிமம் என்னவா கட்டிட்டு போகிறோம், அது கட்டலைன்னா பிடிங்கிருக்கேன். மின்சார கட்டலாம் தொடர்ந்து 2 மாதம் 2 பில்லிங் பீரியடு கட்டலைன்னா கட் பண்ண வேண்டியதுதான். இவங்க
என்னன்னே தெரியல. இது நிர்வாகம்னு இவங்களுக்கு புரிஞ்சு சரி. ஓகே சார். அடுத்தாக திருநீர்மலையிலிருந்து சேரலாதன் கேட்கிறார், திமுக ஆட்சியில் பன்னிரந்தரம் கோரி போராட்டம் நடத்திய நகராட்சி தூய்மை பணியாளர்கள் தாவேகாவிற்கு ஓட்டு போட்டுவிட்டு இப்போது தாவேகா ஆட்சியிலும் ரிப்பன் மாளிகை முன் போராட்டம். தொடர்ந்து ஏமாறு மக்களுக்கு தீர்வே கிடைக்காதா? ஆமாம், அப்போ அது எல்லாம் வழக்கம் அப்படித்தானே. தமிழ்நாட்டில் பாரம்பரியமே 8 வழிச்சாலையில் வந்து விவசாயிகள்கிட்ட நிலம் வாங்கும்போது ஐயா ஸ்டாலின் வந்து அங்கே போய் சொன்னார், எதிர்கட்சியாக இருந்தார், உங்களோடு நான் தோள் நிற்பேன், விவசாயிகளுக்கு என்னமே நான் சகோதரன், நான் உங்களுக்கு துணை நிற்பேன் அப்படி இப்படின்னாரு. அப்புறம் அவங்க திமுக ஆட்சி வந்தவொடனே சிப்காட்டு கும்மிடி பூண்டியில் நிலமெல்லாம் விவசாயிகள்கிட்ட இருந்து வாங்கினாங்க. அப்போ சில விவசாயிகள் போராடினாங்க. அப்போ உடனே அவங்களாம் குண்டாசில் பிடிச்சி உள்ள போட்டார். யார்? அதே ஸ்டாலின் அவர்கள். இது மாதிரி ஒரு ஆட்சி மாற்றம் இங்கே இருக்கும்போது, இது எதிர்கட்சியாக இருக்கும்போது அம்பியாக இருப்பாங்க, இதுவாக வரும்போது ஆளுங்கட்சியாக வரும்போது அந்நியன் ஆகிடுவாங்க. அம்பியா அந்நியனாங்கிறது அவங்க இருக்கிற பொசிஷனை பொறுத்து இருக்கு. அந்த மாதிரி வரும்போது அவர் கேட்கறது வந்து தூய்மை பணியாளர்களுக்கு. ஏன் தூய்மை பணியாளர்களுக்கு வந்து திமுக வந்து எதிர்கட்சியாக இருக்கும்போது என்ன பேசுனாங்க, செவிலியருக்கு என்ன பேசுனாங்க, ஆளுங்கட்சியாக வரும்போது இப்போ சரி அவங்க 2 பேரும் தான் ஒதுக்கி விட்டாச்சு. 3வது ஒரு கட்சி இப்போ தாவேகா வந்துருச்சு. இவங்க என்ன பணி நிறுத்தனம் பண்ணுவாங்களான்னா, இவங்க தூய்மை பணியாளர்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்களும் வந்து போராட்டத்தில் தான் விட்டுருக்காங்க. அப்போ அவ்வளோ பேர் நம்ம இவர் ஆதவர்ஜன அமைச்சர் அப்போ பேசினார் தேர்தலுக்கு முன்னால், தெரு கூட்டுறவனுக்கு ஒரு அரசாங்கத்தில் சம்பளம் கொடுக்க முடியலன்னா அதோட வேற என்ன அசிங்கம் இருக்குது. பேசி வந்தவொடனே முதல்ல ஒரு டெண்டர் கால் ஃபார் பண்ணாங்க 12 மண்டலங்களில் வந்து தனியாருக்கு விடுறதுக்கு. அப்புறம் விமர்சனங்கள் அதிகமாக போனோன்னு இந்த டெண்டர்லாம் வாபஸ் வாங்கிட்டாங்க. சரி, அது வாபஸ் வாங்கிட்டீங்க. இப்போ கூட எங்கேயோ சென்னையில் தான், எங்கேயோ சென்னை திருவொற்றியூரோ எங்கேயோ அந்த தனியார் யாரோ பாலாஜி குளோபலாக எவனொருத்த தனியார் இந்த தெரு கூட்டுறதுக்கு அவன் கான்ட்ராக்டு அவங்ககிட்ட, அது திமுக இருக்கும்போது அதை தவறு பண்ணாங்க. நம்ம கூட விமர்சனம் பண்ணி பேசியிருக்கோம். தனியாருக்கு விட்டுட்டீங்க, அவன் சம்பளம் கொடுக்குறான், அதில் ஏதோ குறைச்சி தான் கொடுக்குறான், அது எல்லாம் ஒத்துக்கிட்டு போகிறாங்க, ரைட்டு. அதெல்லாம் அங்கே போனதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து காலை உணவு, மத்தியான உணவு, அப்புறம் இரவு உணவு இதெல்லாம் வந்து இலவசமாக கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? யாருக்கு கொடுக்கணும்? அரசு பணியில் இருக்கா இல்லை கான்ட்ராக்ட் பணியில் இருக்கா? தூய்மை பணியாளர் அவனுக்கு கொடுத்தா அதில் நியாயம் இருக்குது. அவனுக்கு ஏதோ ஒரு சம்பளம் அதிகமாக கொடுக்குறத விட சாப்பாடு போட்டுறாங்க, ஏதோ ரைட்டு. தனியாருக்கு விட்டுட்டீங்கன்னா அவங்க ஏதோ ஒரு லாபம், ஒரு தொழிலாக தான் பண்ணுறான். முதலீடு, தொழில், லாபம். அவனுடைய தனியாருடைய தொழிலாளர்களுக்கு நீங்கள் எதுக்கு வந்து இலவசமாக கொடுக்கணும்? திமுக பீரியட்லேயே கேட்டோம். தாவேகா பீரியட்ல வந்த உடனே நீங்கள் செலவு இல்லை, கஜானால காசு இல்லைன்னு சொல்கிறீங்கல்ல, அதுக்கு திட்டம் இல்லை, இதுக்கு திட்டத்துக்கு காசு இல்லைன்னு இதை நிறுத்தலாமா இல்லையா? தனியார்னா தனியார், அவன் சாப்பாடு போடுறான், இல்லை அதுக்கு பதிலாக காசு கொடுத்துட்றான், ஃபுட் அலவன்ஸ்னு கொடுக்குறான். இது வந்து இவங்க வந்தவனையும் தொடர்றாங்க. இதுல வந்து என்ன அதுல விஷயம்னு கேட்டீங்கன்னா, திருவொற்றியூர்ல அந்த காலை உணவுல சாப்பிடும்போது பள்ளி விழுந்துருச்சு. 100 பேர் ஆஸ்பத்திரிக்கு போனான் இப்போ 1 வாரம் முன்னால. பள்ளி விழுந்தது காரணம் வந்து முதல்வர் விஜய் தான் பள்ளியை உள்ளே போட்டார் அப்படின்னு நம்ம வந்து அரசியல் அப்படி பேசல. நம்ம சொல்றது என்னன்னா, முதல்ல அவன் தனியாருக்கு எதுக்காக நீங்க வந்து அரசு வந்து சாப்பாடு போடணும்? ஒன்னும் தனியாருக்கு கொடுக்கக்கூடாது, இல்லை தனியாருக்கு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் அந்த தனியாருக்கு உதவுறதுக்கு அப்புறம் இங்கே பேசுகிறீங்களா வந்து மோடி அவர்கள் அதானிக்கு தான் அவர் வந்து உதவி செய்வார், அதானிக்காக உழைக்கிறார், அம்பானிக்காக உழைக்கிறார். நீங்கள் அதானியா, அம்பானியா, பாலாஜியா, அது என்ன பேரோ, அது எல்லாம் ஒரே கோட்பாடு தானே இருக்கணும். அப்போது பணி நிரந்தரம்னா இது வரைக்கும் வந்து, ஆனால் அவங்க எங்களுக்கு எங்கே நேரம் இருக்குது? தாவேகா ஆட்சியில் முதல்ல அவங்க ஆட்சிலேயே அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியல. திருட்டு, மிரட்டல், வெட்டுறது, பாலியல் வன்முறை. கட்சியில் சேர்க்கறதுக்கு ஒருத்தன் ஒரு பெண்ணை வந்து நிர்வாண ஃபோட்டோ கேட்டிருக்கான். இது வரைக்கும் நம்ம பாஸ்போர்ட் சைஸு, ஸ்டாம்ப் சைஸு கேட்டு தான் நம்ம பழக்கப்பட்டிருக்கோம். கட்சியில் சேர்த்து விடுறதுக்கு இன்னொருத்தன் விஜய், தளபதி விஜயுடன், முதல்வருடன் வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுறதுன்னு சொல்லி எங்கேயோ லாட்ஜி கூப்பிட்டு போய் சொல்லி முடிச்சுட்டான். இதை பார்க்குறதுக்கே இவங்களுக்கு நேரம் இல்லை. இவங்க எங்கேருந்து தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை தீர்த்து வைக்க போகிறாங்க, பணி நிரந்தரம் செஞ்சு வைக்க போகிறாங்க.
கேட்கறதுக்கே கன்றாவியா இருக்கு. அடுத்தது போ. ரைட்டு சார். அடுத்ததாக முத்துப்பேட்டையிலிருந்து அப்துல் ஹக்கீம் கேட்கிறார், காவிரி விவகாரத்தில் முதல்வர் விஜய் தனித்து விடப்பட்டுள்ளார் என்று முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் சொல்கிறாரே. அதுதான் பதிலுக்காக ஒரு பேர் என்ன, அந்த அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் சொல்றாரு. அவர் கொளத்தூரில் அவர் அதனால தான் அவர் தனித்து விடப்பட்டிருக்கிறார். அவர் அங்கே தனியாக உட்கார்ந்து கொண்டு சட்ட சபை நிகழ்வுகளை பார்த்து கொண்டிருக்கிறார். காவிரி விவகாரத்தில் இந்த அரசியல் பேச்சு ஆளுக்கு இவர் ஒன்று சொன்னா அவருக்கு பதில் சொல்லாம, அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லாம எல்லாமே என்ன சார் அவர் தனிப்பட்ட அங்க உடனே இங்க இருந்து இங்க ஒருத்தர் அவமானப்படுத்தி அவதூறா பேசுறது தான் அரசியல் நினைச்சுக்கிட்டாங்க. விஜய் தனிமைப்படுத்தப்பட்டார்னா சொல்றான தாவேகா தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டியிருக்கணும். அவங்க கூட்டல. புதிய தமிழகம் கிருஷ்ணசாமி அவர்கள் அனைத்து கட்சி கூட்டம் கூட்டினாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா எங்கே கூட்டினாரு, ஐயா ஜெகத் ரட்சகனுடைய ஹோட்டலை வச்சுதான் கூட்டினாரு. இந்த செலவெல்லாம் திமுக தான் ஏற்றுக்குச்சான். சரி, இவ்வளோலாம் நடந்துச்சு இல்லை. அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் தமிழ்நாடு என்ன செய்யணும், தமிழ்நாடு அரசு என்ன செய்ய தவறியது, என்ன செய்யணும், இவ்வளோதானே பேசணும். இதை தாண்டி ஒன்றும் இல்லையே. திமுக அந்த கூட்டத்துக்கே போல. இது என்ன அரசியல்? கூட்டத்துக்கு பின்னாலேருந்து ஃபண்டிங் பண்ணுறாங்க, ஆனால் கூட்டத்துக்கு இவங்க போக மாட்டாங்க. இப்படி ஒரு அரசியல். சரி, தாவேக தான் ஒரு அனைத்து கட்சி கூட்டத்தை போட்டு, ஐயா நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, நீ என்ன சொல்கிற, அதில் நல்லதாக ஆலோசனை எதாவது இருந்தால், மற்றவங்களாம் எதிர்கட்சின்றதுனால அவனுக்கு எதுவுமே தெரியாதவன, அவனும் ஏதோ ஆட்சி பண்ணியிருக்காங்க, இவங்களோட அவங்க அதிகமாக ஆட்சி பண்ணியிருக்காங்க, அந்த ஆலோசனைகளை கேட்கலாம். ஆக மொத்தம் இவங்களும் தாவேகாவும் ஒன்றும் இல்லை. விஜய் தனிமைப்பட, ஆமாம் அவர் விவசாய எல்லாம் கேட்குறாங்க. அங்கே போகிறீங்க, இங்கே போகிறீங்க, அது என்னமோ ஒரு அதை இப்போ கூட அந்த நிசான் ரெனால்ட் அந்த அந்த ஃபேக்ட்ரிக்கெலாம் போய் பார்த்துட்டு வந்திருக்காரு. அந்த ஃபேக்ட்ரிக்கெலாம் போகலாம் ஸ்ரீபெரும்புதூரில். இந்த விவசாயிகள் தண்ணி வரல போராட்டம் அது இதுன்னு இருக்கானுங்களே, இந்த விவசாயிகளை கூப்பிட்டு பேசலாமே. எங்கேயாவது ஒரு இடத்துல விவசாயிகளை போய் சந்திக்கலாமே. இல்லை விவசாயிகளுடைய அந்த சங்கம் அவங்களுக்குன்னு கூட்டமைப்புலாம் இருக்குது, அவங்கள கூப்பிட்டு உட்கார வச்சு, ஐயா அந்த காவிரியில் என்ன இப்போ வரலைன்னா இப்போது உங்களுடைய நிலைமை உங்கள் மாவட்டத்தில் என்ன, அந்த மாவட்டத்தில் என்ன, இந்த மாவட்டத்தில் என்ன, இதுக்கு என்ன செய்யலாம். ஏன்னா அவன் தான் களத்தில் இருக்கிறவன், அவன் தொழில், அவனுக்கு வயிற்று பொழப்பு. இதுக்கு என்ன செஞ்சால் ஓரளவுக்கு தீர்வு வருங்கிறது எல்லாரையும் விட அவனுக்கு தான் அதிகமாக தெரியும். அவனை கூப்பிட்டு முதல்வர் பேசலாமே. இதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் ரெனால்ட்டு போகிறது தப்புன்னு நான் சொல்லலை. அந்த தொழிற்சாலையில் போய் நீ என்ன பண்ண போகிறீங்க? அந்த தொழிற்சாலையை பார்த்துட்டாங்க இல்லையா, காரெல்லாம் உற்பத்தி ஆகுதா, ரைட்டு. அடிப்படை ஏதோ ஒரு எங்கள் ஏரோட்டம் நின்று போனால் உங்கள் காரோட்டம் என்ன ஆகும்னு மெட்ராஸ், நல்ல மெட்ராஸ். ஆமாம், அந்த காலத்தில் கண்ணதாசன் எழுதின பாட்டு, அனுபவிராஜா அனுபவியில். அவன் விவசாயி இல்லைன்னா அந்த காராவது தேராது. இது புரியாமல் இவர் தான் ஒரு பக்கம் இருக்காருன்னா, இந்த ஏச்சும் பேச்சும் அதிகமாக இருக்கே தவிர தமிழ்நாட்டில் வேற ஒன்றும் நடக்கலை. ஓகே சார். அடுத்தாக புதுக்கோட்டையிலேருந்து வீர கதிரவன் கேட்கிறார், சென்னை கேசினோ தியேட்டரில் ஸ்பைடர்மேன் பார்க்க சென்ற மாணவர்களை ஜனநாயகன் பார்க்க கட்டாயப்படுத்தி இருக்கிறார்களே. ஆமாம், ஸ்பைடர்மேன் போனால் அவங்க ஸ்பைடர்மேனுங்கிறது 13 வயசுக்கு மேலே உள்ளவங்க பார்க்குற குழந்தைங்களுக்கு அலவுடு. ஜனநாயகன் அடல்ட்ஸ் ஒன்லி, படம் 18 வயசுக்கு மேலே. அது கூட ஒரு அமைச்சர் இந்த ராஜீவா அவர் குழந்தைய கூப்பிட்டு போனார், ஃபோக்கஸ் போட்டு வீடியோ எல்லாம் போட்டார். இது வரைக்கும் அவர் மேலே எந்த ஒரு கேள்வியும் கேட்கல, நடவடிக்கையும் இல்லை. சட்டப்படி அந்த மாதிரி அடல்ட்ஸ் ஒன்லி விட்டால் அந்த தியேட்டர்காரன் உட்பட அதுக்கு காரணமானவர்களுக்கு 3 வருடம் சிறை இருக்குது சட்டம். பாக்கியெல்லாம் சட்டத்தை பார்த்தாங்க, இவங்க இதை பார்த்துட்டு போகிறாங்களா? இது சென்னை கேசினோ தியேட்டரில் தான் இந்த ஸ்பைடர்மேன் பார்க்க வந்தவங்களாம் பிடிச்சி அமுக்கி ஒரே அமுக்கி எல்லாம் ஜனநாயகன். நான் என்ன நினைக்கிறேன், இப்படி இருக்குமோன்னு இந்த ஹெட்மாஸ்டர் தான் ஏற்பாடு பண்ணியிருப்பார். இந்த பசங்க எல்லாமே ஹோம்ஒர்க் எழுதலை, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது தண்டனை கொடுக்கணும். முன்ன காலம் மாதிரி ஸ்கேலை வச்சு அடித்தா இன்றைக்கி கேஸ் போட்டுறான், இல்லை அவனே அருவாள் எடுத்து வெட்டிடுறான் யாரை, வாத்தியார. அப்படி இருக்கும்போது இவங்களுக்கு ஏதாவது ஒரு தண்டனை கொடுக்கணும்னு சொல்லி கேசினோ தியேட்டருக்கார் ஓனரை கூப்பிட்டு இந்த ஜனநாயகன் படத்தில் உட்கார வைன்னு சொல்லி ஒரு தண்டனை கொடுத்துட்டார். இப்படிதான் நான் நினைக்க வேண்டியிருக்கு. இருந்தாலும் இப்படியாவது அந்த ஜனநாயகன் படத்தை ஓட்டி காமிக்கணுமா?
அது பார்த்தவன் பார்த்துட்டு போகிறான். எவ்வளோ படம் வந்து கிளிக் ஆகிருக்கு, எவ்வளோ படம் வந்து முதல்வர் விஜய் ஹீரோவாக நடித்த போது நல்ல படங்களும் இருக்குது, சிலது சுமாராக இருக்குது, சிலது மோசமாக இருக்குது, எல்லாம் இருக்குது. அது எல்லா நடிகர்களுக்கும் உண்டான விஷயந்தான். அப்படி இருக்கும்போது அதை ஓட்டி காமிக்கணுன்றதுக்காக அவன் ஸ்பைடர்மேன் பார்க்க போகிறவனை கொடுத்து இது கேவலமா இல்லையா? அது என்ன பண்ணேன். ஓகே சார். அடுத்ததாக கும்மிடிப்பூண்டியிலிருந்து கிருபாகரன் கேட்கிறார், தெலுங்கர்களுக்கு புகுந்த வீடாகவும் மலையாளிகளுக்கு குப்பை தொட்டியாகவும் கன்னடர்களுக்கு வடிகாலாகவும் இருக்கிறதே தமிழ்நாடு, இது எதனால்? நல்லா இருக்கேன் கேள்வி. தெலுங்கர்களுக்கு புகுந்த வீடு ஆமா, எல்லாம் இங்கே வந்துட்டாங்க. மலையாளிகளுக்கு யாரையோ ஓங்கோல் சித்தூர் அதெல்லாம் கணக்கு பண்ணி சொல்றாரு. மலையாளிகளுக்கு குப்பை தொட்டி. ஆமா, அந்த கேரளால இருந்து கழிவு எல்லாம் கொண்டு வந்து கொட்டினாங்க. ஆமா. அப்புறம் கர்நாடகாவுக்கு வடிகால். ஆமா ஆமா, அவனுக்கு வெள்ளம் வந்தா மட்டும் ரிலீஸ் பண்ணுவான், மற்ற போது ரிலீஸ் பண்ண மாட்டான். கரெக்டு தான். இது என்னன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தமிழனுக்கு வந்து சிரிச்ச முகத்துக்கும் இளிச்ச வாய்த்தனத்துக்கும் வித்தியாசம் தெரியாது. நம்ம சிரிச்ச முகமா இருக்கலாம், அது ஒரு பெருமை. ஆனா இளிச்ச வாயனா சிரிக்கிறது வேற, இழிக்கிறது வேற. ஆனா தமிழர்கள் வந்து சிரித்த முகமா கேட்டா யாதும் ஊரே யாவரும் கேளு, இது மட்டும் பேசுவாங்க. அதெல்லாம் பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும். அடுத்த வரி கேட்டீங்கன்னா என்னன்னு சொல்ல தெரியாது. ரைட்டு. அந்த மாதிரி வரும்போது இளிச்சவாய்த்தனமா இருக்கிறது வந்து ஒரு பெரிய பெருமை நினைச்சு தமிழ்நாட்டில் இருக்கா. நீங்க இல்லைன்னா தமிழ் படிப்பவன் காட்டுமிராண்டின்னு ஒரு கன்னடர் சொன்னார். யார் சொன்னார்னு உங்களுக்கு தெரியும். ஆமா. அவருக்கு ஊரா வந்து இது செல வச்சு பண்ற இளிச்சவாயர்கள், கேனையர்கள், எப்படி வேணா சொல்லுங்க, தமிழர்களை தவிர வேற யாராவது முடியுமா? இதையே வந்து தமிழ் படித்தவன் காட்டுமிராண்டின்னு ஒரு கன்னடர் வந்து தமிழ்நாட்டில் சொன்ன இதுக்கு பதிலாக கன்னடம் படிப்பவன் காட்டுமிராண்டின்னு தமிழன் ஒருத்தன் அங்கே போய் சொல்றதுக்கு யாருக்காவது தில் இருக்கா? சொன்னா அவங்க கதி என்ன ஆகும்? இப்போ நான் சொன்னா புரியுதா? சிரிச்ச முகத்துக்கும் இளிச்ச வாய்க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ஓகே சார். அடுத்தாக சின்னமலையிலிருந்து சந்தானராஜன் கேட்கிறார், தமிழக வீரமங்கை வேலுநாச்சியார் வழியில் தமிழக சங்க வரலாற்றில் முதல் முறையாக எங்கள் அன்பு அக்கா, சொல்லிட்டுமா சார், அன்பு அக்கா திரிஷாவிற்கு தமிழக அரசால் அங்கீகரிக்கப்பட்ட முதல் சங்கம் என்று மதுரையில் போஸ்டர் ஒட்டியதால் பரபரப்பாமே. இருந்தாலும் என்னை வம்புல இழுக்காம விட மாட்டார் போல எதையாச்சும். இல்ல, எனக்கு என்ன ஒரு பெரிய உங்களுக்கா பரவாயில்ல, நான் கேள்வி வைக்கிட்டு அமைதியா இருந்துருவேன். இல்ல அது மட்டும் இல்ல, நான் இந்த பதில் மட்டும் இல்ல, நான் ஒரு இடத்துல போய் நான் யாரையா பார்க்க போறேன்னு நீங்க யாருங்க உங்க பேர் என்னங்க, திரிசக்தி சுந்தரராமன் நான் சொல்ல போறதுக்குள்ள திரிஷாவை பத்தி நீங்க எதுக்கு அனாவசியமா பேசுறீங்க அப்படின்னு சொல்லி தண்டைக்கு வராங்க. திரிசக்தியா என் பேர் யாது அப்படின்னு சொல்லி கெஞ்சி கூத்தாடி அது புரிய வைக்கிறதுக்குள்ள பெரிய வேற ஏதாவது பேர்ல விளக்க. ஆமா, நான் வந்து வேற ஏதாவது சதுர் சக்தி, பஞ்சசக்தி வேண்டாம் சார், நமக்கு பிரச்சனை 4-5 சதுர் சக்தி, பஞ்சசக்தி அப்படின்னு மாத்திக்கலாமான்னு இருக்கேன். இது பெரிய அந்த பேரே வந்து அது மதுரையில வந்து முன்னால யாரோ ஒருத்தர் வந்து சர்வதேச ஆஸ்திரேலியா போஸ்ட் அடிச்சாரு. இது மதுரையில வந்து முதலாக அரசு அங்கீகரித்தாங்கிறான். எந்த அரசு அங்கீகரிச்சது என்னன்னு தெரியல. அரசு அங்கீகரிச்சது திரிஷாவிற்கு தெரியுமா? முதல்ல இவங்க போஸ்ட் அடிச்சிருக்காங்க. இதுதான் என்னுடைய கேள்வி. யாரு போட்டு போறாங்க? நம்ம என்ன சொல்றோம்னா ஒரு இயக்கம், இப்போ வீதி லீடர்ஸ்ன்னு அண்ணாமலை ஆரம்பிச்சிருக்காரு. அவர் ஆரம்பிக்கிறாரு. அவரு தெளிவா அறிவிச்சுட்டு, ஆமா வீதி லீடர்ஸ் இந்த இடத்துல கூட்டம் எல்லாரும் சேருங்க, இப்படிதான் வெப்சைட்டு, இதுல அந்த ஆன்லைன்ல போய் அப்படி ஏதாவது ஒரு இயக்கம் ஆரம்பிக்கணும்னு அவங்களுக்கு ஒரு எண்ணம் இருந்தால் அந்த அம்மா ஆரம்பிச்சுட்டு போகிறாங்க. ஊரில் உள்ளவங்கலாம் வந்து சும்மா வந்து அக்கா திரிஷா அவர்களுடைய இயக்கம், அப்புறம் சர்வதேச இயக்கம், முதலாக அங்கீகரிக்கப்பட்ட இயக்கம், இதெல்லாம் என்னென்னா அவன் உள்ளூரில் வந்து காசு பார்க்கறதுக்கும் ஒரு சுயநலத்துக்காகவும் ஒரு முக்கியத்துவத்துக்காகவும், இதெல்லாம் தவறான ஒரு விஷயம். அந்த அம்மா எங்கேயாவது வாயை திறந்துச்சா? இல்லை. நான் ஒரு இயக்கம் ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிச்சா? அப்படியே சொன்னா நம்ம இஷ்டம் இருந்தா ஆரம்பிச்சுட்டு போட்டோம், சேர்ந்துட்டு போறான். இது நம்ம நாட்டில் வந்து இது சும்மா இல்லாதவங்களையும் கொண்டு சிக்க வச்சு இதுக்கு பதில் சொல்ல வச்சு நம்மளையும் சிக்க விட்டு அடுத்த ஒருத்தன் கேட்பான், திரிஷாவுக்கு எதிர்க்கு இயக்கம் அப்படின்னு ஒருத்தன் சும்மா வெட்டிய வேலையா இருக்கிறவன், திரிஷா தேச சேவை என்ன செய்தார், அவருக்கு எதற்காக இயக்கம்னு ஒருத்தன் கேட்பான். அவன் உடனே அவன் கேட்டானோன்னு
அவனை நம்ம கைது பண்ணி தஞ்சாவூர் வரைக்கும் கூப்பிட்டு போனோம். எதுக்கு இதெல்லாம் வம்பு? நான் என்ன சொல்றேன், அந்த அம்மா இயக்கம் ஆரம்பிக்கணும்னா ஆரம்பிக்கலாம். அவர்களுக்கு எல்லா விருப்பம் இருந்தால் யார் வேணாலும் ஆரம்பிக்கலாம். அவங்க அதை முறையா அறிவிக்கிட்டோம், அதுக்கப்புறம் பண்ணுங்க. இப்போ போறவரெல்லாம் வந்து இதுலையா அந்த அம்மா பாவம், அவங்களுக்கு இதெல்லாம் தெரியுதோ தெரியலையோ, அவங்க காதல விழுதோ விழலையோ, சும்மா அவன் போஸ்டர் ஒட்டிட்டு உட்காந்துன்னா அந்த அம்மாவுக்கு அப்படி தெரியும். நம்ம ஜனங்களும் வந்து திருத்த முடியாது, திருத்த முடியாது. அவ்வளவுதான். ஓகே சார். அடுத்ததாக கோவைபுத்தூர்ல இருந்து குணசீலன் கேட்கிறார். கோவை சூலூரில் ஊத்துப்பாளையம் சக்தி முக்தி வல்லப கணபதி கோவில் நிலம் மதிப்பு சுமார் 100 கோடி போலி ஆவணங்கள் மூலம் அபகரிக்கப்பட்டதாமே. இப்போதான் பழனி முடிஞ்சது, அப்புறம் வேற ஏதோ கோயில் சொன்னாங்க, அப்புறம் மதுரை மீனாட்சி அம்மன் கோயில் 60 கோடி சொத்து படிச்சிருந்தாங்க. இப்போ கோவை சூலூர்ல ஊத்துப்பாளையம் இது மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் உள்ள கோயில்கள் எல்லாம் வந்துட்டு இருக்கு. நான் அந்த முன்னாடி கூட நம்ம நிகழ்ச்சியில் பேசியிருக்கேன். வேதாரண்யம் கோயிலுக்கு 13,000 ஏக்கர் நிலம் சொந்தம் இருக்கு. அவ்வளவு ஆக்கிரமிப்புல இருக்கு. 13,000 ஏக்கர் அப்படிங்கிறதே கிட்டத்தட்ட ஒரு ஊர் மாதிரி தான். ஆமா, ஊரை விட தாண்டி. ஆமா, அது வந்து ஆக்கிரமிப்புல இருக்கு. இந்த வேதாரண்யம் கோயில் புராதனமான கோயில். ஒரு காலத்துல சோழர் பாண்டியர் அந்த மாதிரி கட்டியிருக்கணும். யாரோ பார்த்தீங்கன்னா கண்ணில், நான் ஒரே ஒருத்தர் போனேன், கண்ணில் கண்ணீர் வடியும், சிதிலமடைஞ்சு இடிஞ்சு அங்கங்கே. அதை வந்து அதில் இந்த 13,000 ஏக்கரில் வந்து ஒரு குறைந்தபட்ச வருமானம் வச்சா கூட அந்த கோயிலை நல்லபடியாக பராமரிக்கலாமா? இப்படி தான் இருக்குது. இதில் ஒன்றா வந்து கோயிலேருந்து விற்கிறாங்க. அது என்ன நமக்கு தெரியலன்னா, நம்ம ஒன்றும் மத பிரிவெல்லாம் ஒன்றும் உருவாக்கணுங்கிறது நம்ம எண்ணம் இல்லை, நம்ம அப்படி இல்லை. அது ஏன் வந்து கோயில் நிலமாக இருந்தால் மட்டும்தான் ஆக்கிரமிப்பு அது விற்கிறான்? இதுக்காக நான் வந்து சர்ச்சில் போய் நீ வந்து அது செய்யின்னு சொல்லலை, மாஸ்கில் போய் செய்யின்னு நான் வந்து தூண்டி விடலை. அது என்னுடைய எண்ணம் இல்லை, அதுவும் தவறு தான் சொல்கிறேன். அங்கே நடக்க மாட்டேங்குது, இங்கே மட்டும் நடக்குது. ஏன்? ஏன்னா அங்கே அவங்ககிட்ட விட்டுட்டீங்க. இங்கே அறநிலையத்துறைன்னு ஒன்று வச்சு அது வந்து அரங்கட்ட துறையாக போய் அதை வச்சுக்கிட்டு அந்த அறநிலையத்துறையில் ஊழல் லஞ்சம்னு வச்சு அது மூலமாக இந்த மோசடிகள் நடைபெறுவதற்கு சௌகரியமாக இருக்குது. அதுதான் இதுக்கு காரணம். இது இப்போ தான் 1, 2, 3 தாவேக ஆட்சி வந்து இது 3ஆவதோ 4ஆவதோ இந்த கோயிலில். இன்னும் போக இதனால வந்து தாவேக ஆட்சி தான் இல்லை, திமுக ஆட்சியில் இருக்கும்போது நடந்தது. இன்ஃபேக்ட் அந்த பழனியில் பார்த்ததுன்னா அந்த வட்ட செயலாளர் தான் சாட்சி கையத்தே போட்டிருக்காரு. இப்போ திமுக வாசனை அங்கே அடிக்குது தப்பு பண்ணவன். ஸோ அப்போ இது அறநிலையத்துறை எந்த துறையை சரி பண்ண போகுது இந்த அரசுன்னு தெரியல. எல்லா துறையும் காலம் போல போக்கில். ஓகே சார். அடுத்ததாக சிதம்பரத்திலிருந்து வைத்தீஸ்வரன் கேட்கிறார். ராகுல் காந்தி கால் வைத்ததும் காவிரி நீர் தமிழகத்திற்குள் வந்து விட்டது என்கிறாரே மாணிக்கம் தாக்கூர். ரொம்ப அறிவலையான ஆளாச்சே, என்ன இப்படி பேசுறாரு? சில சமயத்துல பதவிக்கு வந்துட்டா நமக்கு ஒன்றும் கண்ணு மண்ணு தெரியாதுன்னு வாங்க. அது இதுக்கு வந்து எடுத்துக்காட்டு. அதுதான் இது. ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்ததுனால மழை பெய்யுதா? எங்க ஊர் பக்கம் கொஞ்சம் மழை வேணாம். ஆமா, கொஞ்சம் விட்டீங்கன்னா ராகுல் காந்தி காலை மட்டும் வச்சுட்டு போயிட்டா போதும். அது நான் என்ன சொல்றேன், மழை பெய்யறதுக்கு எவ்வளவு வழி இருக்கு. ராகுல் காந்தி வந்தா வந்து ஓட்டு மழை பெஞ்சா அர்த்தம் இருக்கு. அவர் எங்கேயாவது தேர்தலில் போய் பிரச்சாரம் பண்ணா அது அவுட் ஆயிடுது. அவர் எங்கேயாவது வெளிநாட்டுக்கு போயிட்டாருன்னு வைங்க, பேங்காக்கு போறாரு, இத்தாலிக்கு போறாரு, அங்க போறாரு, இங்க வெனிசுலா போறாரு, எங்கேயோ போறாரு, சொல்லாம கொள்ளாம போயிடுவாரு. அப்படி அவர் வெளிநாடோ வெளியூரோ போறாரு பாருங்க, அந்த சமயத்துல வந்து எங்கேயா தேர்தல்னா தான் காங்கிரஸ் ஜெயிச்சிருது. இப்படி இருக்கும்போது அவர் வந்தா ஓட்டு வரா மாதிரி ஏதாவது வழி பண்ணுங்கய்யா. அதை விட்டு அவர் வந்தா மழைன்னா அவர் என்ன மந்திரவாதியா இல்ல வர்ண பகவானா? அவர் வரும்போது மழை பெய்யுது அப்படின்னு சொன்னா நம்ம அந்த காலத்தை சொல்லுவோம்ல சார், குரங்குக்கு நாய்க்கு கல்யாணம் பண்ண அந்த மழை வரும், சம்பிரதாயங்கள், அந்த கதையாலும் இருக்குது. அந்த கழுதைகளையா இல்ல வேண்டாம், அந்த சப்ஜெக்ட் வேண்டாம் நமக்கு. ஏன்னா அவர் வேற கல்யாணம் ஆகாதவர். இது எதுக்கு நம்ம எதையாவது சொல்ல போக அவங்க எதையாவது புரிஞ்சுக்கிட்டு எதுக்கு வம்பு? அவரே வந்து சொல்லிட்டு போயிட்டாரு. தமிழ்நாட்டுல வந்து காங்கிரஸ் வளர்ச்சி அடையாதது காரணம் அது பாருங்க எவ்வளவு அவர் ரொம்ப புத்தி சாதுரியமா கண்டுபிடிச்சிருக்காரு ராகுல் காந்தி. இங்க குரூப்பிசம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு. எப்ப கட்சி காணாம போனதுக்கு அப்புறம் கண்டுபிடிச்சு அப்பா எனக்கு தெரிஞ்சு அந்த காலத்துல இருந்தே இந்த 67க்கு அப்புறம்னு வச்சுங்க, ஏன்னா ஆட்சி இழந்ததுக்கு அப்புறம்னு வச்சுக்கிட்டா கூட அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 50 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இந்த கட்சி சத்தியமூர்த்தி பவன் நம்மளே கிண்டலா சமோசா பவன் தான் அதுன்னு, அந்த மாதிரி அத்தனை குரூப் இருக்கு.
இது வளர்ச்சி அடையாத காரணம். சரி, வளர்ச்சி அடையில குரூப்பிசம் தான் தெரியுது இல்லை. இந்த குரூப்பிசத்தை கூப்பிட்டு எல்லாம் இந்த முட்டி தட்டி சரி பண்ணி எல்லாரையும் ஒன்றா தான் இருக்கணும்னு வச்சு அது பண்ண வேண்டியது யாரு? உங்கள் வேலை தானே. குரூப்பிசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே சொல்லி புலம்பிட்டு போனால் என்ன அர்த்தம்? புலம்பல் பொன்னம்பலமான என்ன அர்த்தம்? அவர் வந்து தான் மழை பெஞ்சுது, தமிழ்நாட்டுக்கு காவிரி வருது, காவிரி நீர் வருதுன்னு. அப்போ டிகே சிவகுமார்கிட்ட அவர் வந்து தண்ணியை ரிலீஸ் பண்ண அவர் என்ன சொன்னார்? 1 மில்லிமீட்டர் தண்ணி கூட தர முடியாதுன்னு சொன்னார். ஆமாம். அப்புறம் ஏதோ மழை வந்துச்சா, ஏதோ தமிழ்நாட்டு விவசாயிகள் ஓரளவுக்கு பிழைச்சாங்க. அதுவே கூட வந்து வேண்டிய அளவுக்கு இன்னும் அந்த தண்ணீர் வந்து ரிலீஸ் பண்ணலன்னு சொல்லி தமிழ்நாடு அரசு வழக்கு வேறு பதிவு பண்ணியிருக்கு, உச்சநீதிமன்றத்தில் ஃபைல் பண்ணியிருக்காங்க. இவர் என்னடான்னா ராகுல் காந்தி வந்தால் தான் மழை பெய்யுன்னு எதாவது சொல்லிட்டு இருக்காரு. சரி, அவர் புதுசாக பதவிக்கு வந்திருக்காரு, ஓட்டணும்ல. ஆமாம், மழை வரும், இன்னும் வச்சா இடி மின்னெல்லாம் கூட வரும். ஆமாம். அடுத்ததாக திருப்பூர்லேருந்து ராகவேந்திரன் கேட்கிறார், எந்த கொள்கையும் இல்லாமல், எந்த சிந்தனையும் இல்லாமல், எந்த போராட்டத்திற்கும் பங்கேற்காமல், ஒரு நாள் கூட சிறை செல்லாமல் எந்த இடத்திற்கும் வந்து விடலாம் என்ற நிலை தமிழ்நாட்டிற்கு வந்திருப்பதை அவமானமாக கருதுகிறேன் என்கிறாரே தோழர் சுப வீரபாண்டியன். அவரா? எஸ், ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாக்குறாரு. இந்த இனிமேல் கள்ளக்காதல்னு சொல்லக்கூடாது, திருமணம் கடந்த உறவுன்னு சொல்லணும்னு சொன்ன அந்த அறிவு ஜீவி தானே அவரு. எந்த தொழிலும் எந்த கொள்கையும் இல்லையா, எந்த ஒரு சிந்தனையும் கிடையாதான், எந்த போராட்டத்துக்கு போனது கிடையாதான், ஒரு நாள் கூட சிறைக்கு போகாம நினைச்ச இடத்துக்கு வந்துடலாம். அதாவது விஜய் அவர்களை சொல்றாரு, சொல்லாமல் இந்த இடத்துக்கு வந்துடலாம் அப்படின்றதுக்கு இப்ப இடத்துக்கு அவமானமா இருக்கு அதை பார்க்கும்போது. அப்படியா? சரி, நம்ம பதிலுக்கு ஒண்ணு கேட்குறோம். எந்த தொழிலும் செய்யாமல், எந்த வேலையும் பார்க்காமல், எந்த கோட்பாடும் இல்லாமல், எந்த விதமான ஒரு ஒழுக்க சிந்தனை ஒழுக்க நடைமுறையும் இல்லாமல் தமிழ்நாட்டில் யாரையோ அண்டி பொழைச்சி சில பேர் வந்து ஓட்டிக்கிட்டு இருக்காங்களே காலத்தை, அது அவமானமா இல்லையா? ஐயா, நம்ம அவரை பற்றி சொல்லலை, பொதுவாக சொல்கிறோம். இப்படியெல்லாம் சில பேர் இருக்காங்க, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, அதுக்கு வந்து பேர் இது வேறுன்னு சொல்லி மாற்றி சொல்கிறது, தப்பு பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு நாகரிகப்படுத்துறதா, அநாகரிகத்தை நாகரிகப்படுத்துவது, கேவலமாக இருக்கிறத வந்து அதை மதிப்பு மிக்கதாக அது பேரை மாற்றுறது, இப்போ அந்த விஷயங்களை பண்பாட்டு சீர்கேட்டை வந்து சீர்கேடுன்னு சொல்லாமல் அது வந்து ஏதோ பெரிய நம்ம பரிணாம வளர்ச்சின்னு சொல்கிறது. இது எந்த தொழிலும் இல்லை, எந்த வேலையும் இல்லை, எந்த ஒழுக்கமும் இல்லை. எந்த ஒழுக்கமும் இல்லை ஏன்னு சொல்கிறேன்னுங்கிறது புரியுறவங்களுக்கு புரியும். அந்த மாதிரி அதெல்லாம் அவமானம் இல்லை, இது அவமானம்னு அவர் நினைக்கிறாரு. சரி, நடத்திட்டு போங்க, அவ்வளோதான். ஓகே சார். அடுத்தாக திருவடைந்திலிருந்து பரமசிவன் கேட்கிறார், அரசியல் முதிர்ச்சியற்றவர் தமிழக முதல்வர் விஜய் என்கிறாரே கர்நாடக முதல்வர் டிகே சிவகுமார். வேண்டாத வேலை. உங்களோட நிப்பாட்டிங்க. அதாவது நீங்கள் உங்கள் கர்நாடகத்தில் நீங்கள் இருக்கீங்க, போகிறீங்க, வரீங்க, அதெல்லாம் ரைட்டு. நீங்கள் அது சித்தராமையாவை கட்டி விட்டு நீங்கள் வந்தீங்க, அது உங்கள் உள்கட்சி பிரச்சனை, அதெல்லாம் ரைட்டு. இன்னொரு மாநிலத்தின் முதல்வரை பார்த்து, அதாவது விஜய் அவர்களுக்கு முதிர்ச்சி இருக்கிறதா இல்லையா, குறைவாக இருக்கிறதா, அனுபவ குறைவா, போக போக இந்த நிர்வாக அனுபவம் அவருக்கு ஏற்படுமா, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருடைய கருத்தை பொறுத்து இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அது எங்கள் தமிழ்நாட்டு விஷயம், அதை நாங்கள் பேசிக்கிறோம். இன்னொன்று, தமிழ்நாட்டு முதல்வருக்கு அறிவு முதிர்ச்சி இல்லை, இஸ் அன் இம்மெச்சூர்டு பர்சன் பாலிட்டிஷியன் அப்படின்னு சொல்கிறாரு. இதை சொல்வதற்கு உங்களுக்கு என்ன ஆணவம் இருக்குது? என்ன அவங்களுக்கு ஆணவம்? உங்களுக்கு சொல்வதற்கு என்ன உரிமை, அதிகாரம்? ஏன்னால் நீங்கள் சொல்லும்போது விஜய் என்கிற தனி மனிதரை மட்டும் நீங்கள் அவமானப்படுத்தவில்லை, ஒட்டுமொத்த 8 கோடி மக்களை அவமானப்படுத்துகிறீர்கள். உங்களுக்கு இது எனக்கு ஒன்று புரியல சார். இது என்ன வேலையா போச்சா? கர்நாடகத்துக்காரன் யாரை கேட்டாலும் அந்த ஆள் அப்படித்தான், திருக்குறளை தங்கத்தட்டில் வச்சிருக்க மாணவன் கர்நாடகாவில் இருந்து தமிழ்நாட்டுக்காரில் இழிவுபடுத்துறதுன்னு ஒரு கொள்கையாகவே இருக்காங்களா? இல்லை என்ன எனக்கு புரியல. இதையும் நம்ம வெக்கம் கட்டு போய் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன, நம்ம தான் வந்து தான் சொல்லணும் மறுபடியும் அதே தான், யாதும் ஊரே யாவரும் கேளு. முதல்ல இந்த யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு எவனா பேசுனா சாத்தனம் விட்டு சாத்தனம் பாருங்க அவனை. அது வந்து எனக்கு மட்டும்தான் யாதும் ஊரே யாவரும் கேளு. ஆமா, நான் போயிட்டு அது என்ன விட்டு ஆமா அப்ப பிரிச்சிடுறது. யாதும் ஊரே யாவரும் கேளுன்னு கோணி பூண்டி தாண்டி போய் சொல்லிப்பாரு, இந்த பக்கம் நாகர்கோவில் தாண்டி போய் சொல்லிப்பாரு, எவனா கேட்கறானா பாரு. அதாவது சண்டை போடணும்னு நம்ம சொல்லலை.
நம்மளுடைய உரிமைகள் எங்க இருக்கோ அங்க விட்டு கொடுக்கக்கூடாது. நீ ரெண்டாவது என்னைக்கு தான் வந்து வெளியூர்லேருந்து வந்து இங்கே வந்து வந்தேரிகள்னு சொல்கிற மாதிரி வந்தவனுக்கெல்லாம் வந்து பல்லக்கு தூக்கியே பழக்கப்பட்டுட்டீங்கன்னா என்னைக்குடா நீங்கள் பல்லக்கில் ஏறி உட்கார்றது? கரெக்டு. இது அதாவது டி.கே. சிவகுமார் அவர்களை வந்து வன்மையாக கண்டிக்க வேண்டும். இதை வந்து நான் சொல்றது வந்து தாவேகா தான் கண்டிக்கணும். ஒட்டுமொத்த அரசியல் கட்சிகள் கண்டிக்கணும். ஏன்னா ஸ்டாலினை பார்த்து இதை சொல்லியிருந்தாலும் என்னுடைய பதில் இதுதான், எடப்பாடி அவர்களை பார்த்து சொல்லியிருந்தாலும் என்னுடைய பதில் இதுதான். இல்லை சார், இதை முதல்ல மற்றவங்க யார் சொல்கிறாங்களோ இல்லையோ அவங்க அமைச்சர்கள் உட்காந்துருக்கீங்களா, காங்கிரஸ், தமிழ்நாடு காங்கிரஸ், நீங்கள் பேசியிருக்கணுமா இல்லையானதுக்கு ஒரு வார்த்தை கேட்டுக்கணுமா இல்லையா சிவகுமாரை பார்த்து? ஏன் இப்போ வரைக்கும் இந்த காங்கிரஸ் வாய் திறக்க ஏன் பேசிட்டு கீசுற போறாங்க இவங்க, வேற பேசுற கீசுற போறாங்க. ஆமா, இவங்க பேசுற கீசுற போறாங்க. இவங்க வந்து மேக்சிமம் வந்து அவர் ஏதாவது ஒரு கான்வெகேஷன்ல போய் அங்கே போய் ஏதோ ஒரு அப்புறம் மாரத்தான்ல அங்கங்கே வந்து முதல்வர் நடித்த படத்துக்கு ஒரு குத்தாட்டம் போட்டு அந்த விஸ்வநாதன் அந்த அமைச்சர் டான்ஸ் ஆடினாரு. அந்த மாதிரி டான்ஸுக்குன்னு ஆடி நம்ம நல்ல பேர் எடுத்து இதுதான் பார்க்கணுமே தவிர இந்த மானம் ரோஷம், நான் பொதுவாக சொல்கிறேன், மானம் ரோஷம். ஏன்னா இது வந்து நம்ம வந்து யாரோ ஒரு விஜய் என்ற ஒரு அரசியல்வாதியை பார்த்தோ இல்லை ஒரு தனி மனிதரை பார்த்தோ சொன்னதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. ஏன் நான் சொல்லுவேன், நான் பேசலாம். இப்போ ஒரு பெற்றோர் இருக்காங்க, அவங்க குழந்தைய பார்த்து ஏன்னா அறிவுகட்டத்தனமா பண்ற, முட்டாளா இருக்கிய அப்படி சொல்லி அவங்க வைப்பாங்க. முட்டாளா இருக்கியங்கிறது இல்லை, முட்டாளா அவன் ஆகிவிடக்கூடாதே என்ற அந்த கவலையிலும் ஆதங்கத்திலும் அது சொல்றாங்க. பக்கத்து வீட்டுக்காரன் சொன்னா சும்மா இருப்பாங்களா? சேர்த்து அரைஞ்சு விடுவாங்க. அரைஞ்சிருவாங்கல்ல. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்குமே, இதைத்தான் சொன்னேன். தமிழனுக்கு சிரிச்ச முகத்துக்கும் இழிச்ச வாயனுக்கும் வித்தியாசம் தெரியாதவங்க, இதுதான் மேட்ரு. சரியா புரிஞ்சிருச்சு. இப்ப கரெக்ட் சார். கேள்விகள் எல்லாம் முடிஞ்சது. இன்றைய நாள் காதோடு இப்பதான் நீங்க ஏதோ காங்கிரஸை பத்தி பேசுனீங்க. அதுலதான் காதோடா? ஆமா, காங்கிரஸுக்கு காதோடு. ஆமா, காணாவுக்கு காணா. அது காதோடு வந்து என்னன்னா 5 பேர் இருக்காங்க காங்கிரஸ்ல. 2 பேர் பஞ்சபாண்டவர்கள் இருக்காங்க. பஞ்சபாண்டவர்கள் 2 பேர் அமைச்சர். ரைட்டு. இவங்க எல்லாருமே பேசாம இங்க வந்து கூண்டோட தாவேகாவுக்கு மாறிடலாமான்னு யோசனை பண்றாங்களாம். ஏன்னா கூண்டோட 5 பேர் மாறிட்டா இந்த கட்சி தாவல் தடை சட்டமே வராது. ஆமா. 2வது ரிசைன் பண்ணிட்டு மறுபடியும் இடைத்தேர்தல், இந்த பேச்சுக்கே வேலை இல்லை, இடம் இல்லை. அப்படியே ஐயா நாங்க தாவேகால சேர்ந்துட்டோம் அப்படின்னு ஒரு கடிதம் போட்டு 5 பேருமா கையெழுத்து போட்டு அவர் கொடுத்தா எப்போ வேணாலும் சபாநாயகர்கிட்ட கொடுத்தா வாங்கிப்பாரு. இது அவர் வாங்கினோன்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னு ஒரு 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 சொடுக்கு போகிறதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா வாசலில் வந்து சட்டமன்ற அந்த காரிடார்லேயே வந்து லேமினேட்டட் கார்டு தாவேகா உறுப்பினர் போட்டு ரெடியாக வச்சுருப்பாங்க. அங்கே வாங்கிக்கலாம். ஆமாம், இங்கே சபாநாயகர்கிட்ட பேசும்போதே இங்கே கம்ப்யூட்டரில் இங்கே ஆட்டோமேட்டிக்காக அந்த ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் வந்து அந்த கார்டு ஒரிஜினேட் ஆகிடும், அது கொடுத்துருவாங்க. இப்படி ஒரு 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 யோசனை ஓடிக்கிட்டு இருக்கான். இது ஏன் இது ஓடுதுன்னா அங்கே மத்திய அரசுடைய அதாவது மத்திய பாஜக அரசு அவங்கள வந்து ஐயா நாங்கள் இந்த ஆட்சி தொடரணும், எங்களுக்கு திட்டங்கள்லாம் பார்த்து கொடுங்க, எங்களுக்கு ஏதோ மத்திய அரசுடைய தயவு இல்லாமல் ஒரு மாநில அரசு, அதுவும் பற்றாக்குறையில் இருக்கக்கூடிய ஒரு அரசு, நிதி பற்றாக்குறையில் நடத்துறது கஷ்டம். அரசு அதுவும் அது நிர்வாக குறைபாடுகள், நிர்வாக அனுபவமின்மை இருக்குது. இதெல்லாம் வச்சுக்கிட்டு கேட்கும்போது மத்திய அரசு வந்து அதை பாஜக அரசு நல்லா ரைட்டு, நீங்கள் காங்கிரஸ் உள்ளே வச்சுக்கிட்டு எங்ககிட்ட சப்போர்ட்டு கேட்டிங்கன்னா எப்படி, புனைய மடியில் வச்சுக்கிட்டு சகுனம் பார்த்தீங்கன்னா எப்படி, இது கேட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ இது எதுக்கு இந்த பிரச்சனை? இதில் வேறு சும்மா இல்லாமல் அடுத்தது தனுஷை பிஜேபி தான் சப்போர்ட் பண்ணி கொண்டு வருதுன்னெலாம் சொல்கிறாங்க. இது எதுக்கு வம்பு? இந்த 5 பேரை இப்படி மாற்றி விட்டுட்டோம்னா அப்போ மத்திய பாஜகட்ட போய், அதாவது தேசிய அளவில் பாஜகட்ட போய் இனிமேல் அவங்க காங்கிரஸ் இல்லை, கலர் துண்டு மாற்றிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க காப்பாற்றுவாங்கல்ல, அரசியல் ரீதியாகவும் சரி நிர்வாக ரீதியாகவும் சரி எல்லா விதத்துலையும் காப்பாற்றுவாங்கல்ல. இது தானே வந்து அப்படின்னு. அதனால் டெல்லியின் அந்த பிடியில் தாவேகா முழுமையாக வருவதற்கு இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொல்லி ஒரு 5 நகர்ந்துச்சுன்னா முடிஞ்சது கதை. இந்த 5 தான் இடைஞ்சலா இருக்கு. இந்த 5 உள்ள மாற்றி விட்டுட்டோம், தாவேகாவுக்கு மாற்றி விட்டா அப்புறம் தாவேகா அவ்வளோதானே.
ஏற்கனவே பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இதில் ஒரு விசிகாலேருந்து வன்னியரசு ஏறக்குறைய அவர் விசிகான்னு பேரை தவிர அவர் கிட்டத்தட்ட தாவேகா தான் அவர். அந்த ஜோதிமணி கூட இருக்கார், அந்த காங்கிரஸ்கார் வந்தார், திடீர்னு லாட்ரி அடித்து ஜெயிச்சார். அவர் விட்டு போக மாட்டார், எம்எல்ஏ பதவியெல்லாம் ராஜினாமெல்லாம் பண்ண மாட்டார். அவருக்கே ஏதாவது தெரியாமல் திடீர்னு காங்கிரஸ்காரரை கூப்பிட்டு சீட்டு கொடுத்தாங்க, ஜெயிச்சிட்டார். அவர் தெரியாமல் அவர் எப்படி போவார்? போக மாட்டார். இதே மாதிரி அங்கே வந்து முஸ்லீம் லீக்லேயும் ஷாஜகான் கெட்டியாக ஓட்டிட்டார், அமைச்சர் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இப்படி இருக்கும்போது இந்த 5 பேர் காங்கிரஸ் மாறி போச்சுன்னு நீங்கள் தாவேக்காக வந்துட்டாங்கன்னா இந்த மத்திய அரசு கிட்ட இருக்கக்கூடிய நெருடல் வந்து சரியா போயிடும். மத்திய அரசும் அதுக்கப்புறம் தாவேகா அரசை வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கோ, சப்போர்ட்னா அரசியல் ரீதியாக, தார்மீக ரீதியாக, நிர்வாக ரீதியாக இப்போவே யார் இருக்காங்க? சீஃப் செக்ரட்டரி யார்? தேர்தல் ஆணையம் மாற்றின அதே தலைமைச் செயலாளர் தான் இன்னும் இருக்கார். அவருக்கு எக்ஸ்டென்ஷன் கொடுத்துருக்காங்க. தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொன்னாலே அது மத்திய அரசு அப்படிங்கிற ஒரு கணக்கு தான் வரும். அப்படி வரும்பொழுது இன்னும் முழுமையாக அங்கே போய் சேரணும்னா இது இடிக்குது. இந்த 5 இந்த 5 மாற்றி விட்டுட்டோம்னா முடிஞ்சதுன்னா அவங்கள்ட்ட பேச ஆரம்பிச்சிட்டாங்களாம். அவங்களும் வந்து அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துங்க, எங்கள் வீட்டில் இன்னும் நாங்கள் அந்த ஃபோல்டிங் சேரில் தான் உட்காந்துருக்கோம், ஒரு நல்ல சோஃபா இருந்தால் சௌகரியமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்களும் விண்ணப்பம் வச்சிருக்கிறதாவும் இதெல்லாம் இப்போது பேச்சுவார்த்தைகளில் ஓடிக்கிட்டு இருக்காவும் சொல்கிறாங்க. திடீர்னு மாணிக்கம் தாகூருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்தால் வரலாம். இந்த அரசியல் ரீதியாக அப்போ நல்லபடியாக 100 வயசு இருக்கட்டும், அவர் ஆரோக்கியமாக இருக்கட்டும். அவர் புதுசாக வந்திருக்காரு. இந்த சமயத்தில் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு பின்னடைவு, அதுக்கப்புறம் அந்த மாதிரி பேச மாட்டார்னு நினைக்கிறேன். ராகுல் காந்தி தமிழ்நாட்டுக்கு வந்தால் தான் அந்த தண்ணி வந்துச்சு, காவிரி வந்துருச்சுன்னு சொல்லுவார். ராகுல் காந்தி வந்தான்னா யார் வந்தான்னு போகிறவன் போயிட்டு தான் இருக்கான். அதனால் வந்து இது ஒரு ஒரு நிலை. அதான் டெல்லியின் பிடியில் தாவேகா, கூண்டோடு காலியாகும் காங்கிரஸ். இதுதான் இன்னைக்கு காதோடு. ஓகே சார், காதோடு மரமே மக்களின் கேள்விகளுக்கான பதிலும் மரமே. அடுத்த ஒரு நேர்காணலில் சந்திப்போம் சார். நன்றி. நன்றி, வணக்கம்.